Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா டீ கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரியான மெது பக்கோடா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்யிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம். நல்லா சாப்பிறதுக்கு மேலாக்குல மொறுமொறுணும், உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ வாங்க இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன். இது நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு இருக்கும். இதை ரொம்ப மொந்தையாக பெருசாக நறுக்கவும் வேண்டாம், நீளமாகவும் நறுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நறுக்கின வெங்காயம் நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெசறினதுக்கு அப்புறமா இதில் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதில் வரமிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காய பக்கோடாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக புதினா இலைகள் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா இலைகளோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 இலைகள் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிற மசாலா பொடிகள்னு பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குல்லையே, அது சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயத்தோடு நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தான் நம்ம மாவு சேர்க்கணும், முன்னாடியே மாவு சேர்த்துற வேண்டாம். இதில் சேர்க்க போகிற மாவுன்னு பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு நமக்கு 1 கப்பு தேவைப்படும். எடுத்தோடனே நீங்கள் 1 கப்பும் சேர்க்க வேண்டாம், முதல்ல வந்து ஒரு 3/4 கப்பு கடலை மாவு சேர்த்து பெசரி விடுங்க. இப்போ இதுலேயே வந்து இந்த பக்கோடா கொஞ்சம் மெதுன்னு இருக்கணும், அதுக்காக 1 டீஸ்பூன் நல்லா குவிச்சல்ல மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கோடா வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அரிசி மாவு இதில். இப்போ இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்குவமாக மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு பிசைகிறப்ப சைட் பை சைடு எண்ணெய் காய வச்சிங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக காஞ்சிருச்சு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பக்கோடாக்களை நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கோடா எல்லாமே பார்த்திங்கன்னா போட்ட உடனே கிளற வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிளறி விடுங்க. முக்கியமாக இந்த பக்கோடா வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயிலே வேகணும், ரொம்ப கம்மியான தீயிலையும் வறுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான தீயிலையும் வறுக்கக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டு சலசலப்பெலாம் அடங்கி நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த பக்கோடா பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்மளோட டீ கடை ஸ்டைலில் மெது பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு சுட டீயோட சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.